நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய சுலபமான வழிமுறைகளில் மிக முக்கியமானது உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிப்பது. ஜலம் பரம ஔஷதம்னு சொல்லுவோம். உலகத்திலேயே மனிதனுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மருந்துகள்ல மிகப்பெரிய மருந்து எதுனா தண்ணீர் தான். துரதிர்ஷ்டவசமாக தண்ணீரை பற்றிய விழிப்புணர்வற்ற ஒரு சமூகமாக நாம் இருக்கிறதுனாலையும், அதே போல தண்ணீரை மருந்தாக எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு இல்லாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நிறைய நோய்களால் அவதிப்படுகின்ற சமூகமாகவே நாம் மாறியிருக்கோம். இன்றைக்கு உங்களோடு தினமும் காலையில் வெந்நீர் குடிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பயன்கள் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் விவாதிக்க போகிறோம். பொதுவாக தண்ணீர், வெந்நீர் ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். தண்ணீர் அப்படிங்கிறது குளிர்ந்த நிலையில் நாம் குடிக்கக்கூடிய நீருக்கு தண்ணீர்னு பேர். அதே தண்ணீரை லேசாகவோ அல்லது நன்றாகவோ சூடு செய்து நாம் குடிக்கும்போது அதற்கு பெயர் வெந்நீர் அப்படிங்கிறது பேர். இந்த வெந்நீரை தினசரி காலை எழுந்தவுடன் ஒரு 200 மில்லி சூடாக குடிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய 10 நல்ல நன்மைகள் என்னங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். காலையில் எழுந்த உடனேயே வெறும் வயிற்றில் நாம் வெந்நீர் குடிப்பதால், குறைந்தது ஒரு 100 மில்லி வெந்நீர் குடிப்பதால் தசைகளில் இருக்கக்கூடிய இறுக்கமோ, இரவு நேரங்களில் இன்றைக்கு பெரும்பாலும் ஏசி அறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால நாள் முழுவதும் குளிர்சாதனம் செய்யப்பட்ட அறையில் இருக்கிறோம். இரவு நேரங்கள்லையும் அந்த சூடுடைய தாக்கத்தை குறைத்து கொள்வதற்காக ஏசி இட்ட ரூம்ல தான் நம்ம படுக்கிறோம். அப்ப காலை எழுந்து கொள்ளும் போதே தசை இறுக்கத்தோடும் மூட்டு இறுக்கத்தோடும் எழுந்து கொள்ள வேண்டிய தேவை நம்ம அனைவருக்குமே இருக்கிறத பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி நாம் எழுந்து கொள்ளும் போது வெந்நீரை நாம் குடிக்கும் போது அந்த தசைகளில் இருக்கக்கூடிய இறுக்கம் மிகப்பெரிய அளவில் குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு குழந்தைகளோ, பெரியவர்களோ, வயதானவர்களோ, பெண்ணோ ஆணோ யார் இருந்தாலுமே காலை எழுந்த உடனேயே காஃபி, டீன்னு சொல்லி உற்சாகபானத்தை தேடி ஓடாமல், காலையில் எழுந்த உடனே ஒரு 200 மில்லி நம்மால் குடிக்க முடிகின்ற சூடில் கொஞ்சம் வெந்நீர் குடிக்க முடியுமான்னு பாருங்க. இது தசை இறுக்கத்தையும் முட்டுகளுடைய இறுக்கத்தையும் குறைக்க உதவுகின்ற ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இரண்டாவது, இதயத்திற்கு பலனளிக்கக்கூடிய, இதயத்தை பலப்படுத்தக்கூடிய, தூங்கி எழுந்தவுடன் இதய துடிப்பையும் இரத்த ஓட்டத்தையும் சீராக்கக்கூடிய சக்தி வெந்நீருக்கு உண்டு. காலை எழுந்தவுடன் ஒரு 200 மில்லி வெந்நீர் நாம் குடிக்கும் போது நம்ம உடலுடைய இரத்த ஓட்டம் சீராக்கப்படுவது மட்டுமல்ல, நம்முடைய ஆரோக்கியமும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். நிறைய ஆய்வுகள் இன்றைக்கு சொல்கிறது, காலை எழுந்தவுடன் வெந்நீர் குடிக்கக்கூடியவர்களுக்கு இதய அடைப்பு அல்லது மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது, இன்றைக்கு சைனஸ் தொந்தரவால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், யாருக்கெல்லாம் காலையில் எழுந்த உடனேயே மூக்கில் குழாயை துறந்து விட்டது போல தண்ணீர் கொட்டக்கூடிய நோய்கள் இருக்கிறதோ, யாரெல்லாம் காலையில் எழுந்த உடனேயே ஒரு அலர்ஜிக்கான, தும்மலுக்கான மருந்துகளை தேடி ஓடுகின்ற ஒரு சிரமத்தில் இருக்கிறோமோ, அவர்கள் அனைவருமே காலை எழுந்தவுடன் 200 மில்லி வெந்நீர் சாப்பிடும் போது ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய அலர்ஜியை உண்டாக்கக்கூடிய காரணிகள் மிகப்பெரிய அளவில் குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும். அந்த குறைவுத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு நீண்ட காலம் உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கிறத பார்க்கலாம். காலையில எழுந்த உடனே தும்மலை நிறுத்துறதுக்கும் மூக்கு ஒழுகலை நிறுத்தத்துக்கும் மருந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம நல்லா ஒரு 200 மில்லி வெந்நீர் குடிக்கலாம் இல்லையா? அது மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கிறத பார்க்க முடியும். ஜீரண மண்டல நோய்கள், குறிப்பாக காலை எழுந்த உடனேயே வயிறு உப்புசம், அதிகமாக ஏப்பம் வருவது, இரவு நீண்ட நேரம் விழித்திருந்து தூங்குவதால் காலை எழுந்து கொள்ளும் போதே நெஞ்சு எரிச்சல் சார்ந்த, புளித்த ஏப்பம் சார்ந்த சிரமங்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் சூடான நீரை குடிக்கும் போது அது செரிமானம் சார்ந்த விஷயங்களை மிகப்பெரிய அளவில் பலப்படுத்தி நம்மை ஆரோக்கியப்படுத்தி விடுவதை பார்க்க முடியும். அதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு சுலபமான கைகண்ட மருந்து எதுனா வெந்நீர் தான். யாரெல்லாம் இந்த கேர்டுன்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நெஞ்சு எரிச்சல், புளித்த ஏப்பம் சார்ந்த சிரமங்களால் அவதிப்படுகிறீர்களோ, காலை எழுந்தவுடன் ஒரு 200 மில்லி வெந்நீர் சாப்பிடுங்க. அந்த தன்மை குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும். ஐந்தாவது, இன்றைக்கு கல்லீரல் சார்ந்த நோய்களால் அவதிப்படுபவர்களும் கொலஸ்ட்ரால் சார்ந்த நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களும் காலை எழுந்தவுடன் வெந்நீர் குடிக்கும் போது அந்த கொழுப்பு விகிதாச்சார மாறுபாடுகளும் ஈரல் நோய்களுடைய தன்மைகளும் குறைந்து விடுவதை பார்க்க முடியும். ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்க
நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இது இருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவதில் காட்டுகின்ற அக்கறையை விட மருந்தற்று ஈரலை பலப்படுத்துவதற்கும் கொழுப்பை குணப்படுத்திக் கொள்வதற்கும் கொழுப்பு சார்ந்த விகிதாச்சாரங்களை மாறுபடுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளும் மிக மிக அவசியம். அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்தாக இந்த வெந்நீர் இருக்கிறத பார்க்கலாம். காலை எழுந்தவுடன் ஒரு 200 மில்லி சுடுநீரோ அல்லது வெந்நீரோ சாப்பிடும் போது நமக்கு இந்த கொழுப்பு விகிதாச்சார மாறுபாடுகளும் ஈரல் நோய்களும் மிகப்பெரிய அளவில் மாறுபடுவதை பார்க்க முடியும். காலை எழுந்த உடனேயே வெந்நீர் சாப்பிடும்போது சுறுசுறுப்பு அதிகமாகிறத பார்க்க முடியும். நம்மில் நிறைய பேர் ஏன் காலையில் எழுந்த உடனே ஒரு தேநீரோ ஒரு காஃபியோ சாப்பிட்றோம்? ஏன்னா ஒரு தேநீரோ காஃபியோ நம்ம சாப்பிடும்போது நமக்கு உடனே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சோர்வு தன்மை நீங்கி நமக்கு சுறுசுறுப்பு ஏற்படுவதை பார்க்கிறோம் இல்லையா? அந்த சுறுசுறுப்பு தன்மையை மீட்டு கொடுப்பதில் காஃபி, டீ, உற்சாகபானங்களை விட மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்வது எது தெரியுமா? நிச்சயமாக வெந்நீர் அல்லது சுடுநீரை பார்க்கலாம். வெந்நீரையும் சுடுநீரையோ ஏதோ ஒன்றை நாம் சாப்பிடும்போது உடலுடைய சுறுசுறுப்பு மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை பார்க்க முடியும். காலை எழுந்தவுடன் 200 மில்லி வெந்நீர் குடிக்கும் போது உடலுடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட்ல ஏற்படுகின்ற மாற்றம் கட்டுப்பாடற்ற சர்க்கரையை கூட கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சுலபமான வழி அப்படின்னு ஆராய்ச்சிகள் இன்றைக்கு தெரிவிக்கிறத பார்க்கும். ஏன்னா இன்றைக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்த விதவிதமான மருந்துகளையும் விதவிதமான விஷயங்களையும் முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் கூட நல்ல பலன் கிடைக்கவில்லை அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே இந்த சுலபமான 200 மில்லி சுடுநீர் அல்லது வெந்நீர் காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுகின்ற ஒரு வழக்க மாற்றத்தை கொண்டு வந்து பாருங்களே, மிகப்பெரிய அளவில் சர்க்கரை நோயுடைய ஒரு கட்டுப்பாடு மருந்தற்று சுலபமாகவே நடைபெறுவதை நாம் பார்க்க முடியும். 8வது ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் மலச்சிக்கல் சார்ந்த நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தால் காலை எழுந்தவுடன் ஒரு 200 - 300 மில்லி சுடுநீர் அல்லது வெந்நீர் சாப்பிடும் போது வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வயிற்றில் இருக்கக்கூடிய வாதமும் மிகப்பெரிய அளவில் வெளியேறும் போது வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் ஒரு துளி கூட இல்லாமல் வெளியேறி உடல் ஆரோக்கியம் அடைகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு மலச்சிக்கலை நீக்குவதற்காகவே காலையில் உற்சாகபானங்கள் சாப்பிட்டு உற்சாகபானங்கள் உருவாக்குகின்ற அமிலத்தால் அவதிப்படுவதை விட இன்றைக்கு மிகச் சுலபமாக வெந்நீரை சாப்பிட்டாலே உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி உடல் ஆரோக்கியம் மேம்படுவதையும் நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு வெந்நீர் குடிப்பதால் உடல் எடை மிகப்பெரிய அளவில் மாற்றமடைகிறது அல்லது வெயிட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய உடல் எடை குறையாமலும் உடல் எடை மிகாமலும் பார்த்து கொள்ளக்கூடிய சுலபமான வழிகளில் வெந்நீர் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிறத பார்க்கும். காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் 200 மில்லி வெந்நீர் அல்லது சுடுநீர் சாப்பிடுகின்ற பழக்கம் சிறிது சிறிதாக வயிற்றில் தேங்கி கிடக்கக்கூடிய வயிறுடைய அடிப்பகுதியில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்தி விடுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். இவை எல்லாவற்றையும் மேலாக இன்றைக்கு வெந்நீர் சாப்பிடுவதால் ஆயுள் விருத்தியாகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு யாரெல்லாம் வெந்நீர் காலையில் குடிக்கின்ற பழக்கம் நம்முடைய நட்பு வட்டங்கள்ல நம்முடைய உற்றார் உறவினர்கள்ல யார் இருக்காங்கன்னு பாருங்க. அவர்களுடைய ஆயுளும் அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அவர்களுடைய ஆரோக்கியமும் நம்மை விட ஒரு படி மேலே நன்றாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி வெந்நீருடைய பயன்களை காலை வெறும் வயிற்றில் வெந்நீர் சுடுநீர் சாப்பிடுவதால் ஏற்படுகின்ற பயன்களை பற்றி இன்றைக்கு நாள் முழுவதும் நாம் பேசிக்கொண்டிருக்கலாம். நாளையிலிருந்து காலை எழுந்த உடனேயே ஒரு 100 மில்லி அல்லது 200 மில்லி காலை எழுந்தவுடன் வாய் கொப்பளித்து விட்டு முதல்ல இந்த வெந்நீர் அல்லது சுடுநீரை சாப்பிடுகின்ற ஒரே ஒரு பழக்க மாற்றத்தை மட்டும் ஒரு மண்டலம் 48 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க. 48 நாட்களுக்கு பிறகு நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல ஒரு மண்டலம் வெந்நீர் சாப்பிட்ட பிறகு உங்க உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. மேலும் வெந்நீர் குடிப்பதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது அதற்கான பதில் சொல்ல நான் முயற்சி செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.